நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் என்ன செய்யணும், அதை மட்டும் நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். அது சக்ஸஸாக இருக்கும். ஆனால் உங்கள் பையனுக்கோ, உங்கள் பிள்ளைக்கோ, உங்களுடைய வீட்டுக்காரருக்கோ, உங்களுடைய மனைவிக்கோ இது மாதிரிலாம் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் முடிவெடுத்தீங்கன்னாக்கா அது நிச்சயமாக கொலாப்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அனைவருக்கும் வணக்கம். வருகின்ற சனிப்பெயர்ச்சி 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி திருக்கணிதப்படி நடக்கவும், அதே நேரத்தில் வாக்கியப்படி பார்த்தீங்கன்னாக்கா இந்த 2025 எந்த விதமான பயிற்சியும் கிடையாது. திருநள்ளாறில் சனிப்பெயர்ச்சின்றது 2025 கிடையாது, 2026 மார்ச் 6ஆம் தேதி தான் இருக்குது அப்படின்னு ஒரு வாதம் இருக்குது. வாக்கியப்படி பலன் பார்க்குறது நல்லதா அல்லது திருக்கணிதப்படி பலன் பார்க்குறது நல்லதா அப்படின்னம்னாக்கா, வாக்கியப்படி அப்படின்றது வாக்கியம்ன்றது டைரக்ஷனை சொல்லும், திருக்கணிதம் அப்படின்றது லொக்கேஷனை சொல்லும். அப்போ டைரக்ஷன் இல்லாமல் லொக்கேஷன் சொல்ல முடியாது, அல்லது லொக்கேஷன் மட்டுமே வச்சுக்கிட்டு நம்ம டைரக்ஷனையும் பார்க்க முடியாது. அப்போ ஒரு ஜோடர் அப்படின்றது உங்களுக்கு வாக்கியப்படியும் பார்க்க தெரியணும், திருக்கணிதப்படியும் பார்க்க தெரியணும். வாக்கியப்படி மேலோட்டமாக பார்க்கலாம், திருக்கணிதப்படி அக்யூரேட்டாக பார்க்கலாம். அப்போ இந்த காலகட்டத்தில் நடக்கும் அப்படின்றது வாக்கியப்படி பார்க்கலாம். பட் எந்த மாதிரியான மாதம் தேதி வகையில் எடுக்க முடியும் அப்படின்றது திருக்கணிதப்படி எடுக்கலாம். ஏன்னாக்கா உங்களுக்கு நட்சத்திரத்தை பார்த்தீங்கன்னாக்கா 4 பாதங்கள் உள்ளடக்கின விஷயமாக தான் வாக்கியம் வச்சுருக்கோம். அதே நேரத்தில் திருக்கணிதம்ன்றது ஒரு நட்சத்திரத்தையே கிட்டத்தட்ட 13.20 பாகை கலைகளாக பிரிக்கும். அதுவும் பாகையை விட பாகையை சப்டிவிஷன் பண்ணிக்கிட்டே போக முடியும். அதனால் அப்போ ஒரு விஷயத்தை நுட்பமாக பார்க்கக்கூடிய தன்மை திருக்கணிதத்துக்கும், தோராயமான பார்க்கக்கூடிய தன்மை வாக்கியத்தில் இருக்குது. அப்போ மற்ற தசாபுத்தி காலங்களில் ஒரு கோள் எந்த ராசியில் இருக்கோ அந்த ராசி அந்த லக்னத்திற்கு எந்த பாவமோ அந்த பாவத்தின் தொடர்புடைய விஷயங்களை செய்யும். இன்னும் சொல்லப்போனால் குணாதிசயங்கள், மேலோட்டமான தன்மைகளை நம்ம வாக்கியத்தின் அடிப்படையில் பலன்களை பார்க்கலாம் ஈஸியாக. ஒரு ஜாதகத்தை பார்த்தவங்க அப்படி பார்க்குறோன்னாக்கா உடனே துல்லியமாக பார்க்க தேவையில்லை. ஒரு குணத்தை பற்றி தான் தெரிஞ்சுக்கணும், அவங்களுடைய நேச்சரை பற்றி தெரிஞ்சுக்கணும், அவங்களுடைய எந்த மாதிரியான தன்மையில் மனோபாவம் இருக்கும் அப்படின்றது வாக்கியத்தின் அடிப்படையில் பார்க்கலாம் ஈஸியாக. ஆனால் ஒரு துல்லியமான தன்மையில் பார்க்கணும் அப்படின்னம்னாக்கா திருக்கணிதம் எடுத்துகிட்டு போகிறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா அதனால் இது சரி அது தவறு, அது சரி இது தவறுன்றதெல்லாம் எதுவுமே கிடையாது. 2 பாதைகளும் சரியான பாதை தான். 2 பாதைகளும் பலனை நோக்கி பயணிக்கும் பாதைகள் தான். அதன் அடிப்படையில் பார்க்குறப்ப திருக்கணிதம் படி உங்களுக்கு வரக்கூடிய மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனிப்பெயர்ச்சி நடக்குது. இந்த சனிப்பெயர்ச்சி அப்படின்றது எந்தெந்த ராசிகளுக்கு எப்படிப்பட்ட சுப பலன்களை தரும் அப்படின்னு பார்க்குறப்ப மீண்டலும் ராசிகளாக கிட்டத்தட்ட ஒரு 4 ராசிகளை சொல்லலாம். மீண்டலும்னாக்கா ஒரு சனியின் பாதிப்பிலேருந்து சுத்தமாக எந்த விதமான பாதிப்பும் அற்ற தன்மையிலையும், இன்னும் சொல்லப்போனால் அதன் வழி சனி பயிற்சினால் மிகப்பெரிய அளவில் அனுகூலமான பலன்களை பெறதுக்கான வகை உள்ள ராசிகள் அப்படின்னு பார்க்குறப்ப ரிஷப ராசி, மிதுன ராசி, துலா ராசி, மகர ராசி, இந்த 4 ராசிகளும் மிகப்பெரிய அனுகூலமான பலன்களை இந்த சனி பயிற்சியின் அடிப்படையில் கிடைக்க போகுது. அதே நேரத்தில் மதிமமான பலன்கள் அப்படின்றதும் அன்னில கடினமான காலகட்டத்தை கடந்த ஒரு ராசிகள் அப்படின்னு பார்க்குறப்ப 2 ராசிகளை சொல்லலாம். அது கடக ராசி அஷ்டம சனி விலகிறதும், அதே மாதிரி உங்களுக்கு விருச்சிக ராசி அப்படின்றது அர்த்தாமுஷ்ட சனி விலகிறதையும் எடுத்துக்க முடியும். அது 2 ராசிகளும் மிகப்பெரிய அளவில் கடினமான காலத்துலேருந்து ஒரு சுபமான காலத்துக்கு பயனுக்குள்ளே நுழையிறதுக்கான வாய்ப்புகளும் பெறுது. அதே நேரத்தில் இப்போ சனியின் ஆதிக்கத்துக்கு உட்பட்ட ராசிகளாக மாறுறது அப்படின்றதும், அல்லது வெவ்வேறு டைமென்ஷனில் தன்னுடைய நிலைமையை மாற்றிக்கிறதும் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசிகளில் 6 ராசிகளை சொல்லலாம். இது வரைக்கும் ஃப்ரீயாக இருந்த மேசராசின்றது இப்போ 7.5 சனிக்குள்ளே உட்படக்கூடிய ராசியாக மாறுது. அதாவது பிகினிங் ராசியாக மாறுது. விரைய சனி அப்படின்றதும் உங்களுக்கு மேசத்துக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஜென்ம சனி அதில் விரைய சனியாக கன்வெர்ட் ஆகுது. ஜென்ம சனியில் 2 சொல்லலாம். அதாவது எப்படின்னா 7.5 சனியில் 2 சனினாக்க ஜென்ம சனி, விரைய சனி, பாத சனி அப்படின்னு 3ஐயும் கனெக்ட் பண்ணது தான் 7.5 சனி. 7.5 ஆண்டுகள் இருக்கும். இப்போ முதல் புள்ளி ஆரம்பிக்குது 29ஆம் தேதி. அதே நேரத்தில் சிம்ம ராசி அப்படின்றது கண்டச்சனியிலேருந்து அஷ்டம சனிக்கு மாறுதல் அடையுது. அதேமாதிரி கண்டச்சனி பெறக்கூடிய கன்னி ராசி, அதே நேரத்தில் அர்த்தாமஷ்ட சனின்னு பெறக்கூடிய தனுசு ராசி, இப்போ ஜென்மத்திலேருந்து கொஞ்சம் பாதச்சனியாக கன்வெர்ட் ஆகக்கூடிய கும்பராசி, இது வரைக்கும் விரைய சனியாக இருந்தது இப்போ ஜென்ம சனியாக கன்வெர்ட் ஆகக்கூடிய மீனராசி. இந்த 6 ராசிகளும் சனியின் ஆதிக்கத்துக்குள்ள வெவ்வேறு தன்மைகளில் இது வரைக்கும் வாழ்ந்த தன்மைகள் வேறு, இனிமேல் வரக்கூடிய காலங்களில்
வாழக்கூடிய தன்மைகள் அல்லது மாறக்கூடிய பலன்கள் வேறு. அந்த மாதிரி தன்மையில் இருக்கக்கூடிய 6 ராசிகள்: மேச ராசி, சிம்ம ராசி, கன்னி ராசி, தனுசு ராசி, கும்பராசி, மீன ராசி. இது சனியின் பிடிக்குள்ள வெவ்வேறு விதமான தன்மைகளில் உட்படக்கூடிய ராசிகள். இப்படிப்பட்ட தன்மையில் துலா ராசி நேயர்களுக்கு எப்படிப்பட்ட சுப பலனை அந்த சனி பயிற்சி தரப்போகுதுன்னு பார்க்குறப்ப, சனி 5ஆம் இடத்துல இருந்தார். குருவோட சாரம், குரு 8ஆம் இடத்துல. நேச்சுராகவே உங்களுக்கு குரு நெகட்டிவான ஒரு நபர் தான். அதாவது நபர்னாக்கா அந்த பிளானட்டு 3, 6 கூடைய அசுபர். உங்களுக்கு ஜாதக ரீதியாக குரு ஜென்ரலாக நல்ல கோள் அப்படின்னம்னாக்கா, உங்களை பொறுத்த வரைக்கும் துலாத்தை பொறுத்த வரைக்கும் குருன்றது ஃபுல்லி நெகட்டிவ். எப்படி ஒரு மேஷத்துக்கு புதன் நெகட்டிவோ, அதே மாதிரி துலாத்துக்கு வந்து குரு நெகட்டிவ். இது வரைக்கும் 8ஆம் இடத்துல இருக்கார். கொஞ்சம் மறைவு பெற்ற தன்மையில் இருந்ததுனால ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. பட் அதோட அவர் வேலை செய்யலையே ஒழிய, அவர் வேலையை பூராமே சனி எடுத்து செஞ்சுட்டு இருந்தார். 5ன்றது ஒரு சிந்தை, எண்ணம், இதெல்லாமே சொல்லக்கூடியது. 5 கெட்டு போகவே கூடாது. 5 இந்த இடத்துல 8ல் இருக்கிற குருவோட சாரம். இன்னொன்று நேச்சராகவே உங்களுக்கு பகையான கோளான குருவோட சாரத்துக்குள்ளே பயணப்பட்டார் இந்த ஒரு ஆண்டாக கிட்டத்தட்ட. அந்த ஒரு ஆண்டு வரைக்குமே உங்களுக்கு கொஞ்சம் கடினமான உங்களுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ட்டை வச்சு மட்டும் தான் சர்வைவல் பண்ணியிருக்கீங்க. இன்னும் சொல்லப்போனால் உங்களுடைய தைரிய ஸ்தானாதிபதி உங்களுக்கு குருவாக இருந்து, அவர் ஒரு ஆக்டிவில் 6 வேலை செஞ்சால் கூட ஏதோ ஒரு குருட்டு தைரியத்தில் உங்களுக்கு ப்ளே பண்ணியிருக்கீங்க. இந்த இடத்துல உங்களுக்கு குருட்டு தைரியன்றது இந்த இடத்துல மனோ ரீதியாக நிறையா, அதாவது வெளியில் உங்களை பார்த்தா தெரியல, நீங்கள் இவ்வளோ பெரிய பிரச்சனைகளுக்குள்ளே இருக்கீங்க, இவ்வளோ பெரிய இடர்பாடுக்குள்ளே வரீங்க. ஃபேமிலி இஷ்யூஸாக இருந்தாலும் சரி, பிஸ்னஸ் இஷ்யூஸாக இருந்தாலும் சரி, லைஃப் பார்ட்னர் இஷ்யூஸாக இருந்தாலும் சரி, யாரையும் நம்ப முடியல இந்த காலத்தில். உங்களுக்கு முக்கியமாக இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் கஷ்டப்படுறதுக்கு காரணமே உங்களுடைய லைஃப் பார்ட்னரோ அல்லது உங்களுடைய ரொம்ப விசுவாசி அப்படின்னு நினச்ச ஒரு நண்பர்களோ அல்லது முக்கியமான நபர்கள் உங்களை விட்டு திடீர்னு விலகி போனதோ, இந்த மாதிரி தன்மையில் தான் இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் எடுக்கக்கூடிய டிசிஷன், அந்த இடத்துல நீங்கள் எப்படிப்பட்ட முடிவுகள் எடுத்தீங்களோ அதன் வழியில் தான் இந்த ஓராண்டே நடந்திருக்கும். ஓராண்டுன்றது 2.5 ஆண்டுகள் இருந்திருக்கு. அதில் ஒரு 2.5 ஆண்டுகளில் ஓராண்டு தான் இந்த குருவோட ஸ்டாருக்குள்ளே இவர் பயணப்பட்டப்போ. கிட்டத்தட்ட சனியை பொறுத்த வரைக்கும் 3 மாதங்களாகும் ஒரு பாதத்தை கிராஸ் பண்ணேன். அப்படி இந்த இடத்துல உங்களுக்கு குருவோட புரட்டாதி 1, 2, 3 பாதங்களை கிராஸ் பண்ணுறாரு. இப்போ 4வது பாதத்தில் கிராஸ் பண்ணுற வரைக்கும் இதே மாதிரி நிலை தொடரும். எவ்வளோ நாளைக்குன்னா ஜஸ்ட் 1 மந்த்துக்கு தான். இப்போ மார்ச்னாங்க ஏப்ரல் மேக்கு பிறகு கம்ப்ளீட்டாக மாறிடும். ஆக்சுவலாக குருவும் 8ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்துக்கு சேஞ்ச் ஓவர் ஆகிடுவார். 8ஆம் இடத்துல இருந்தாலும் அந்த பகை பெற்ற வீடு உங்கள் ராசி அதிபதியான சுக்கிரனுடைய வீடு தான். ஆனால் இருந்தாலும் 9ல் பயணிக்கிறது ஜென்ரலாக 9ல் குரு இருக்கிறது நல்லது. பட் 3, 6 கூடையவர் 9ல் இருக்கிறது வேலை வழி மாற்றத்தை பெரிய அளவில் எதிர்பார்ப்பீங்க. அப்போ இது வரைக்கும் வேலையில் இருந்தீங்கன்னாக்கா அந்த வேலை மாற்றன்றது பெருசாக வரும். அப்போ நீங்கள் சுயதொழில் பண்ணினா கூட அந்த சுயதொழிலில் ஒரு பெரிய அளவில் மாற்றத்தை எதிர்பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா இந்த ஆண்டு இந்த குரு சனி பயிற்சி அப்படின்னம்னா, இந்த சனி பயிற்சினோம்னாக்கா உங்களுக்கு 7ஆம் பாவம் மட்டும்தான் முழுமையாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். 7 அப்படின்னம்னாக்கா உங்களுடைய குடும்பம் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய டிஸ்பியூட்டு அல்லது குடும்பம் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதாவது கணவன் மனைக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள், உங்களுடைய நண்பர்களுக்குள்ள பிரச்சனைகள், உங்களுடைய ஃபேமிலிக்குள்ளே யாரெல்லாம் எதிரி அப்படின்னு நினைக்கிறீங்களோ, எதிரினாக்கா மீன்ஸ் உங்களுக்கு ஆப்போசிட்டுன்றது உங்களுடைய மாமனாரோ மாமியாரோ உங்களுடைய குழந்தனாரோ நாத்தனாரோ யாரெல்லாம் நீங்கள் அதாவது உங்களுக்கு எண்ணங்களுக்கு எதிரானவர்கள், உங்களுடைய தன்மைக்கு எதிரானவர்கள், அவங்களுக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாது, அவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சால் சரியாக இருக்காது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களாம் எதிரி தான். உங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, யாருக்குள்ளெல்லாம் ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு நட்பானவர்கள்னு அர்த்தம். ஆனால் இந்த விஷயத்தில் என்னென்னா, உங்களுக்குள்ளே போட்டு வாங்குறதோ அல்லது உங்களை அடுத்தவங்கள்ட்ட போட்டு கொடுக்குறதே அவங்க தான். அதனால் கொஞ்சம் எதிர்பாலினர் அப்படின்னம்னாக்கா இந்த இடத்துல ஆப்போசிட் செக்ஷன் கிடையாது, எதிர்பார்ட்டினாக்கா உங்களுடைய நண்பர் யார் முக்கியமான நீங்கள் முழுமையாக நம்புறீங்களோ அவங்கள்ட்ட அதிகமாக ஷேர் பண்ணாமல் இருக்கிறது பெஸ்ட்டு. ஏன்னா இந்த இடத்துல எல்லாமே உங்களுக்கு நெகட்டிவ் யாரால் வருது அப்படின்னோம்னாக்கா, அவங்களுக்கு வெள்ளேந்தியாவோ அவங்க ஒரு சாதாரண யதார்த்தமாக தான் சொல்லியிருப்பாங்க ஒரு விஷயத்தை உங்களை பற்றி அல்லது உங்களுடைய ஆக்டிவிட்டீஸை பற்றி, உங்களுடைய நடவடிக்கை பற்றி, நீங்கள் அனுபவிக்கிற விஷயங்களை பற்றி. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, யதார்த்தமாக சொல்கிறது அது பிரச்சனையை உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் பெறுது. ஏன்னா இந்த இடத்துல 7ஆம் அதிபதி 9ல் இருக்கிறது, அதுவும் அவர் குருவோட ஸ்டாரில் தான் இப்போதைக்கு இருக்கார். அப்போ அதனால தான் பிரச்சனையே வருது உங்களுக்கு. இன்னும் சொல்லப்போனால் உங்களுடைய ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப்போ அல்லது நண்பர்களுக்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப்போ, உங்களுடைய பிஸ்னஸில் இருக்கிற ரிலேஷன்ஷிப்போ, மற்றவங்கள நடுவில் 3வது மனுஷன்றது தலையிட அனுமதிக்காதீங்க. உங்களுடைய தாயாக இருந்தாலும் சரி, உங்களுடைய மதர் லாவாக இருந்தாலும் சரி, உங்களுடைய தகப்பனாக இருந்தாலும் சரி, உங்களுடைய ஃபாதர் லாவாக இருந்தாலும் சரி, உங்களுக்குள்ளே நீங்களே பேசிட்டு. ஏன்னா 3 குரு உங்களுக்கு ஸ்மூத்தாக பேசினாலே சரியாகும். உங்களோட ராசிக்கு பகை தான், நெகட்டிவ் தான் இருக்கும்.
யார் வேணான்னு ஒதுக்குறீங்களோ அவங்க வழி தான் சில விஷயங்கள் நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ முழுமையாக யாரையும் நம்ப முடியாது. அதே நேரத்தில் ஒரு தள்ளி வைக்கிறவங்கள வந்து யாராவது இந்த விஷயத்துக்கு ஒத்து வருவாங்க, இவங்கள வச்சு நம்ம எதாவது பேசினா நல்லது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த நபரை மட்டும் உள்ள அனுமதிங்க. சில விஷயங்களை ஷேர் பண்ணுங்கள். அதன் வழி ஏதாவது பிரச்சனை அல்லது அந்த தீர்வு அவங்கக்கிட்ட தான் இருக்குனாக்கா அது மாதிரி செய்யுங்க, நல்லது. ஏன்னா அதாவது 5ஆம் பாவாதிபதி சனி தான். அப்போ யார் சரியான தீர்வை தருவாங்க, யார் சரியான நல்ல முடிவுகள் நமக்கு செய்வாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியாது. கன்ஃப்யூஸான தன்மைகளை தான் இந்த துலா ராசியினர் யார் நம்புறீங்களோ அவங்க உங்களுக்கு துரோகம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதிகமாக. அப்போ சனி தான் 5ஆம் அதிபதி, அவர் இருக்கிறது இப்போ 6ல். அப்போ அந்த நிலை கொஞ்சம் ஓரளவுக்கு சரியாகுது. அதாவது உங்களுக்கு என்னன்னாக்கா நீங்களா ஒரு ஓனாக டிசிஷன் எடுக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கீங்க. அப்போ உங்களால் முடியாத மட்டும்தான் அடுத்தவங்கள்ட்ட செய்யுங்க. பட் இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் கலந்து பேசுகிறது நல்லதுன்னு நினைங்க. ஏன்னா இந்த இடத்துல 7 குடைவன் 9க்கு போகிறதுன்றது மிகப்பெரிய நல்ல தன்மை. அதே டயத்தில் 9 குடைவன் உங்களுடைய 6ஆம் இடத்துக்கு, அதாவது மீனத்துக்கு வர்றதுன்றது யார் புதன் அட் ப்ரெசென்ட் இருக்கிறதும், அதே நேரத்தில் 5 குடையனும் 9ல் போய் இருக்கிறது. அதாவது 5 குடையனும் போய் உங்களுக்கு வந்து 6ஆம் இடத்துல மறைகிறதும், 4 குடையன் 6ஆம் இடத்துல போய் மறைகிறதும் உடல் ரீதியான ஒரு வியாதிகளை தரதோ அல்லது கண்டினியூஸ் வியாதிகளை தரதுக்கான வாய்ப்புகளை பெறுவீங்க. கண்டினியூஸ் வியாதினாக்க ஏதாவது நீடித்த வியாதி, அதுக்குண்டான மருந்து இன்டேக். இப்போ இந்த வருஷம் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக எடுத்துக்கிட்டு இருக்கேன், ஒரு 8 வருஷம் 7 வருஷமாக எடுத்துக்கிட்டு இருக்கேன், அதை உடனே ஸ்டாப் பண்ணலாமா அப்படின்னா ஸ்டாப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அல்லது ஏதாவது இந்த வருஷம் இந்த லாஸ்ட் இயர் தான் அந்த வியாதின்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்பீங்க. அது இப்போதைக்கு கோத்ரூ ஆகும். ஆனால் இதில் பெருசாக ஒரு இது இல்லை, அதான் நெகட்டிவான விஷயங்கள் நடக்காது எதுவும். ஏன்னா 6, 8 இருந்தால் நீடித்த வியாதி இருக்கும், நீடித்த கடன் இருக்கும், நீடித்த பிரச்சனைகள் இருக்கும், ஜாப் வழி பெரிய அளவில் ஒன்றும் மாற்றம் இருக்கும், வேலை மாற்றம்ன்றது உறுதியாக இருக்கும் இந்த ஆண்டு. அப்போ வேலை மாற்றம்னாக்கும் ஒரு ப்ரொமோஷனாக இருக்கலாம், அல்லது இன்க்ரிமெண்ட் தர மாதிரி இருக்கலாம், அல்லது ஒரு வேலையை ஒரு எளிதாக ஆக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். அப்போ எளிதுனாக்க இது வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க, ஒரு 10 மணி நேரம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், 10 மணி நேரம் ஒர்க் பண்ணாதான் இந்த சேலரி கிடச்சிச்சு எனக்கு, ஆனால் இப்போ ஒரு 8 மணி நேரம் ஒர்க் பண்ணுறேன், 7 மணி நேரம் ஓட்டுறேன், அல்லது அடிஷ்னல் டியூட்டி பார்க்குறதுக்கு அடிஷ்னல் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் பெறுறீங்க. இந்த இடத்துல 7ஆம் அதிபதி 9ல் இருந்தாலும் துணை தொழில் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும், அல்லது உங்களுடைய துணைவி வழி தொழில் செய்கிறதுக்கும், உங்களுடைய லைஃப் பார்ட்னரையே உங்களுடைய ஹஸ்பண்ட் வழி இன்னொரு புதிய தொழில் செய்கிறதோ, அல்லது உங்களுடைய மனைவி வழி ஒரு பினாமி தொழில்னாக்கா அவங்க பேரில் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் பெறுவீங்க. அப்போ துலா ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டுன்றது சனி யோகத்தை அதிகமாக தராரு. ஏன்னா 6ல் மறைவு பெறுறது, 6ல் சனி இருக்கிறது நல்லது. ஏன்னா கோடீஸ்வரனுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 6ஆம் இடத்தோட சனி சம்மந்தப்படுவார். வியாதின்றது ஒன்று கண்டினியூஸ் இருக்கும், அது கடன்றது ஒன்று கண்டினியூஸ் இருக்கும். ஆனால் கவலைப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. கவலைப்பட்டீங்கன்னாக்கா அது வேஸ்ட்டாக நீங்களா உங்களுடைய மூளையை போட்டு, ஏன்னா சனி தானே 5 கூடையும், அதை போட்டு நீங்களாக வேஸ்ட் பண்ணிக்கிங்க. உங்களுடைய சரியாக சிந்திக்க தெரியலன்னு அர்த்தம். சிந்திக்க தெரியலன்னா ஒரு விஷயத்த நீங்களே ஒரு சரியான முடிவெடுக்க முடியல அப்படின்றது மாதிரி யோசிச்சுக்கணும். அதாவது 5 கூடையின் போய் 6ல் மறையிறதுன்றது குழப்பங்களை தரதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குமோ இல்லையா. ஆனால் உங்களுக்கு ஸ்கில் இருக்குது, பட் அதனால் நீங்கள் பதட்டப்படுறீங்க. நீங்களாக ஒரு முடிவு இதுதான் சரியானது அப்படின்றது நீங்களாக யோசிக்கிறீங்க, அப்படி தான் இருக்குமோ இல்லையா. மற்றபடி நீங்கள் தெளிந்த தன்மைக்கு நிதானமான போக்கில் நீங்கள் வந்து இதை தான். அப்போ ஒரு விஷயத்தை முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடியே அந்த விஷயத்தை பற்றி எந்த விதமான சிந்தனையும் இல்லாமல் பாசிட்டிவ் நெகட்டிவ் மட்டும் ஒரு பேப்பரில் எழுதிட்டே வாங்க. இது செஞ்சால் இந்த மாதிரி முடிவு எடுத்தால் இவ்வளோ வரும். அது வந்து ஒரு ஒரு சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குன்னுலாம் ஃபீல் பண்ணாதீங்க. எப்பவுமே அனுபவிக்கிறப்ப அதை அனுபவிக்கிறோம். அது முன்னாடியே ப்ரீ பிளான்டாக இப்படி இருந்தால் இப்படி ஆகும், இப்படி இருந்தால் ஆகுன்ற ஒரு டயக்ராம் போடுறதுன்றது சாதாரண ஒரு டயக்ராம் போட்டிங்கன்னா தான் ஒரு தெளிவு வர்றதுக்கான வாய்ப்புகள். எல்லாத்துக்குமே நான் டயக்ராம் போட முடியுமா, எல்லாத்துக்குமே நான் வந்து இது மாதிரி ஒரு ப்ரிப்பேர் ஒர்க் பண்ணிட்டு நான் வந்து ஃப்யூச்சரில் போய் சேரலாமா அப்படின்னோம்னாக்கா, யார் ஒருத்தர் திரைக்கதை நல்லா எழுதியிருக்காங்களோ அந்த திரைக்கதைன்றது பெரிய அளவில் படம் வந்து ஃப்யூச்சர் ஃபிலிமாக மாறுறப்போ பெரிய அளவில் சக்ஸஸ் தரும். அப்போ ஒரு படம் தோல்விக்கு காரணமே என்னென்னா திரைக்கதை அவங்க வந்து சரியாக ப்ரிப்பேர் பண்ணலான்னு அர்த்தம். அதுபோல் என்னென்னா சில விஷயங்கள் இதில் சின்ன சின்ன விஷயங்களுக்கு அதுக்காக டிஃபன் காப்பி பண்ணுறதுக்கெல்லாம் நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது, அதுக்கு ப்ளே பண்ணிருக்கக்கூடாது. பெரிய முடிவுகள், ஒரு திருமணம் தொடர்புடைய மகனோ மகளோ இவங்களுடைய ஃப்யூச்சர், இந்த படிப்பு தேர்ந்தெடுக்கிறாங்க, இந்த படிப்பை வந்து இந்த வேலையை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா அந்த வேலையில் உள்ள ப்ளஸ் மைனஸ், இந்த படிப்புனா அதோட ப்ளஸ் மைனஸ், அவங்களுடைய ஃப்யூச்சர் நீங்கள் நிர்மாணித்து தரீங்களா அல்லது அவங்களே தீர்மானிக்கிறாங்களா, தன்னுடைய லப்பரை கொண்டாந்து கணவன் அல்லது மனைவி அப்படின்னு காட்ட போகிறாங்களா அப்படின்ற அவங்களுடைய ஜாதகத்தில் இருக்கும். அப்படின்றப்ப அதை பார்த்து அதுக்கு ஓகே பண்ணிட்டீங்கனாலே வேலை முடிஞ்சு போச்சு. எல்லாத்தையும் நாமளே எடுத்துக்கிட்டு எல்லாமே நாம் நினச்ச மாதிரியே நடக்கணும்னு நினைக்கிறதுன்றது நிச்சயமாக நடக்காது. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய 5ஆம் அதிபதியும் கெட்டு போயிருக்கிறதுனால நிச்சயமாக உங்களுடைய கெட்டுனாக்கா இந்த இடத்துல 6ல் போய் மறைகிறதுன்றது குழப்பமான, நீங்களாக உங்களால் தெளிவான தன்மையில் எடுக்க முடியாது, அல்லது எல்லாத்துக்கும் சாதகமான தன்மையில் எடுக்க முடியாது. அப்போ உங்களுக்கான தன்மையை மட்டும்தான் நீங்கள் யோசிக்க முடியும். அப்போ உங்களுக்கான நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் என்ன செய்யணும், அதை மட்டும் நீங்கள்
டிசைட் பண்ணுங்கள், அது சக்ஸஸாக இருக்கும். ஆனால் உங்கள் பையனுக்கோ, உங்கள் பிள்ளைக்கோ, உங்களுடைய வீட்டுக்காரருக்கோ, உங்களுடைய மனைவிக்கோ இது மாதிரிலாம் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் முடிவெடுத்தீங்கன்னாக்கா, அது நிச்சயமாக கொலாப்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அவங்க உங்களோட நிச்சயமாக ஏன்னா இந்த இடத்துல உங்களுடைய கணவனையே உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, உங்களோட மனைவியை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இந்த இடத்துல 7 உங்களுடைய சுக்கிரன் தான். 7ஆம் அதிபதி யார்? செவ்வாய். செவ்வாய் இருக்கிறது இப்போ 9ல் இருக்கார். யாரோட சாரத்தில் இருக்காருன்னா குருவோட சாரத்தில். குரு ஆல்ரெடி உங்களுக்கு 3, 6 கூடையவர். 8ஆம் இடத்துல இருக்கார். இப்போ வரைக்கும் ஒன்றும் இல்லை, பிரச்சனை பெருசாக இல்லை. பட் அவர் 9க்கு வரப்போ நிச்சயமாக பிரச்சனை பெருசாகிடுவார். அதனால் உங்களுக்கு என்னன்னாக்க எப்போவுமே ஒரு நமக்கான விஷயத்துக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் உங்களுக்கான ஏதாவது உங்களுடைய பர்சனல் நீடு, உங்களுடைய பர்சனல் எந்த விஷயமா இருந்தாலும் உங்களுக்கான தேவை மட்டும் நீங்கள் முடிவெடுங்க. மற்றபடி அடுத்தவங்களுக்கு தேவையை வந்து ஃப்ரீயாக விட்டுருங்க. அப்போ அது வந்து என்னுடைய பாடு இல்லை, அது அவங்களுடைய பாடு அப்படின்ட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த இடத்துல இணைந்து வாழ்கிறவங்களுடைய வாழ்க்கை அது 2 பேருமே சேர்ந்த தன்மையில் தானே எடுக்கணும் அப்படின்னம்னாக்க அதிகபட்சம். ஏன்னா உங்களுடைய யார் சுக்கிரன் 6ல் போய் மறையிறான் அப்படின்றப்ப உங்களுடைய செல்ஃப் எடுக்காது, உங்களுடைய சிந்தனை பூரா செல்ஃப் எடுக்காது. ஏன்னா ராசியாதிபதி சுக்கிரனும் 6ல் இருக்கான், 5ஆம் அதிபதி சனியும் 6ல் இருக்கான். அப்படின்றப்ப உங்களுக்கானது அதாவது உங்களுக்கானதுனாக்கா மீன்ஸ் நீங்கள் அடுத்தவங்களுக்காக எடுக்கக்கூடிய தீர்மானங்களோ முடிவுகளோ நிச்சயமாக அது உங்களுக்கு பாசிட்டிவாக தெரியும். பட் அவங்களுக்கு நெகட்டிவாக தரும். பட் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதான் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ நிச்சயம் அதிகபட்சம் நீங்கள் சைலண்ட்டாக அடுத்தவங்க பிரச்சனையை நீங்கள் கேர் பண்ணாதீங்க, அவங்க பட விட்டுருங்க. அவங்களே சரியாக கொஞ்சம் காலங்கள் தான், அதிகபட்சம் இந்த சனி 6ல் இருக்கிற வரைக்கும் தான் இந்த மாதிரி. அப்புறம் கண்ட சனியாக மாறுறப்ப அது நிச்சயமாக பெரிய பெரிய விஷயங்களை மாறுதலை தரும். அது பெரிய விஷயங்களை தருதோ இல்லையா, ஒரு புதனுடைய ஸ்டாரில் பயணிக்கிறப்பவே, ரேவதியில் பயணிக்கிறப்பவே பார்த்தீங்கன்னாக்கா 9, 12 தான் வேலை செய்யும். அப்போ இடப்பெயர்ச்சின்றது பெருசாக நடக்கும், ஜாப்ல மாற்றங்கள் பெருசாக நடக்கும். உங்களுக்கு பொருளாதார ரீதியாக கோடீஸ்வர யோகங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஃபைனான்சியலாக பார்த்தீங்கன்னாக்கா குரு வீட்டில் சனி இருந்தால் கூட அந்த புதன் சாரத்துக்குள்ளே எப்போ ரேவதிக்குள்ளே என்ட்ராகிறாரோ அப்போ அதுக்கு மிச்சம் 2026க்கு பிறகு தான் பொருளாதார ரீதியாக பெரிய அளவில் சவுண்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கவலைப்பட தேவையில்லை. இந்த இடத்துல 4 குடையும் 6ல் இருக்கான் அப்படின்னப்ப வண்டி வழி ஆதாயங்கள் ஏதாவது இருக்கானாக்க கடன் வழி அதை வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இப்போ சனியும் செவ்வாயும் சம்மந்தப்பட்டாலே இந்த இடத்துல இப்போ செவ்வாய்க்கு சனியும் கேந்திரத்தில் தான் இருக்காங்க, ஒன்று 6 ஒன்று 9ல். அப்போ ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டின்றது கடன் வாங்குறதுக்கான வண்டியோ வீடோ நிலமோ பிளாட்டோ ஏதாவது வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ ஏதாவது ஒரு கடனில் கமிட் ஆகிக்கங்க. அப்போ இந்த கமிட் ஆகிக்கிற பட்சத்தில் உங்களுக்கு பெருசாக வேறு பிரச்சனைகள் தெரியாது. எப்போயுமே பிரச்சனையே இல்லைனாக்கா ஏதாவது பிரச்சனை தேடும் மனசு. ஆல்ரெடி நாமளே பிரச்சனைகள் இருக்கோனாக்கா ஓரளவுக்கு இருக்கிற பிரச்சனையே போதும்பா அப்படின்னு சொல்லிடும். அது போல தான் இல்லைனாக்கா இந்த இடத்துல 2025 அப்படின்றப்ப சனி வந்து பெருசாக உங்களுக்கு நெகட்டிவ் பலன்களை தராது. ஆனால் நீங்களே உங்களுடைய புத்தி சுவாதீனத்தின் அடிப்படையில் எடுக்கக்கூடிய முடிவுகளின் அடிப்படையில் தான் நீங்கள் கஷ்டப்படுவீங்க. அப்போ எதுனா எல்லாமே சுயநலத்தின் அடிப்படையில் திங்க் பண்ணாமல் அடுத்தவங்களுடைய திங்கிங்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃப்ரீயாக விட்டீங்கனாலே, ஃப்ரீடம் கொடுத்துட்டிங்கனாலே, அவங்க முடிவை அவங்களே எடுத்துக்கிட்டோம்னு சொல்லிட்டிங்கனாலே சரியாயிடும். இந்த இடத்துல இல்லை எனக்கு கண் முன்னாடி என்னோடய குழந்தைங்களுடைய வாழ்க்கை வந்து வீணாக போயிடுவேன், எதுவுமே வீண் கிடையாது. நீங்கள் வந்து அவங்களுக்கு நல்லது நடக்கணும், நல்லது நடக்கும் அப்படின்னு நினைக்கிற எல்லாமே நல்லது கிடையாது. எதுவுமே அவங்கவுங்களுக்கு அது சரி, அவங்கவுங்களுக்கு அது தவறுன்னு தெரியும். இந்த உலகன்றது உங்களுக்கானது. அப்போ உங்களுக்கான உரிமையை வந்து அவங்கள்ட்ட கொடுக்க முடியுமா? அதாவது நீங்கள் இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும் அவங்க சொல்கிறத நீங்கள் கீப்பப் பண்ண முடியுமா? முடியாதுன்னா உங்களால் மைண்ட் செட்டு வராது. ஏன்னா சுக்கிரன் இந்த இடத்துல உங்களுக்கு ராசி அதிபதி சுக்கிரன் தான். அதுவும் உங்களுடைய எந்தெந்த ஸ்டாருக்குள்ளே இருப்பாருனாக்கா அதிகபட்சம் செவ்வாயோட ஸ்டாரு, ராகுவோட ஸ்டாரு, குருவோட ஸ்டாரு. செவ்வாயும் ராகு இருந்தாருன்னா உங்களுடைய டாமினேஷன் அதிகமாக இருக்கும். குரு இருந்துச்சுனாக்கா விசாகம் 1, 2, 3, 4 பாதமாக இருக்கும். 1, 2, 3 பாதமாக இருந்தால் நீங்கள் எதுவாக இருந்தாலும் அவங்களோட அனுசரித்து போகிறதுக்கான வாய்ப்புகள் தான். ஏன்னா ஜென்யூனிட்டி, ரொம்ப டீசென்ட்டு, இந்த மாதிரி தன்மையில் தான் இருக்கும். உங்களுக்குள்ளேயே தாழ்வு மனப்பான்மை தான் அதிகமாக உருவாகும். உங்களுக்குள்ளேயே ஃபங்கஸ் ஆகி ரொம்ப டிப்ரெஸ் ஆகி தான் இருக்கும். அதே சுவாதியாக இருந்தால் உங்களுக்குள்ளே ஒரு நுணுக்கமான உண்மைக்கு மாறானன்னு இல்லை, அடுத்தவங்க எப்படியா இருந்தாலும் சரி உங்களுக்கான கான்ஃபிடென்ட் லெவல் அதிகமாகவே இருக்கும். சுவாதி நட்சத்திரமாக இருந்தால். சித்திரையாக இருந்தால் தான் உங்களுடைய லைஃப் பார்ட்னரோட சதா போட்டி பிரச்சனைகளோடு வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அது உங்களுடைய தன்மை. அதை நம்ம பெருசாக அது செவ்வாய் கெடாமல் இருந்தாருன்னா இணைந்து வாழ்வீங்க. உங்களுடைய யாராக இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் கூட ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போவீங்க. செவ்வாய் கெட்டு போயிருந்தாருனாக்கா நிச்சயமாக அவங்கள விட்டு பிரிவோ அல்லது அவங்களுடைய பிரச்சனையோ இதோட தான் பயணப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அப்போ உங்களுடைய ஜனன சாட்டை தான் நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். இது 25% தான் உங்களுக்கு எதாக இருந்தாலும். ஒரு கோச்சாரன்றது ஒரு 20-25% தான் பலன்களை வரையறுக்க முடியும்.
மற்றபடி விதிப்படி வாழ்கிறது அப்படின்றோம்னாக்க உங்களுடைய ஹாரோஸ்கோப் படி தான் பலாபலன்கள் நடக்கும். அதில் கூட்ட குறைச்ச இந்த கோச்சாரங்கள் ஹெல்ப் பண்ணும், அவ்வளோதான். இந்த காணொலி பார்க்குறவங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. மேலும் ஏதேனும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் மற்றும் உங்களுடைய கேள்விகளை பதிவிடுங்க. அதிலே பதிலளிக்க ட்ரை பண்ணுறேன். இது இல்லாமல் என்னுடைய ஜாதகத்தை ப்ரீஃபாக அனலைஸ் பண்ணணும், என்னுடைய இந்தந்த கொஸ்டின்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் ஆன்சர் எனக்கு தெரியணும் அப்படின்னோம்னாக்கா உங்களுடைய திரையில் பார்க்கக்கூடிய நம்பருக்கு உங்களுடைய ஹாரோஸ்கோப் டீட்டெயிலை, அதாவது டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் மற்றும் உங்களுடைய கேள்விகளை பதிவிடுங்க. யாரும் கால் பண்ணாங்க தயவுசெய்து, ஏன்னா எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை. அதே நேரத்தில் நீங்கள் அனுப்பும் பட்சத்தில் என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸு சொல்கிறாங்களோ அதை கீப்பப் பண்ணும் பட்சத்தில் நான் டீட்டெயிலாக உங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தோட ஸ்டஃப்பு ப்ளஸ் ஆர் மைனஸு ப்ளஸ் இப்போ நடப்பு தசா பற்றி அப்புறம் நீங்கள் கேட்ட கேள்விகளோட உண்டான பதில்கள் எல்லாத்தையும் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பி வைக்கிறேன். நன்றி, வணக்கம்.